இன்னமா யஃப்தரில் கதிபல்லதீன லா யுமினூன பிஆயாத்தில்லாஹ் வ உலாயிக ஹுமுல் காதிபூன். நிச்சயமாக பொய்யை இட்டு கட்டுவதெல்லாம் அல்லாஹ்வின் வசனங்களை நம்பாதவர்கள் தான், அவர்கள் தான் பொய்யர்கள். அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி முனாஃபிகன் ஹாலிஸா வ மன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்துன் மின்ஹுன்ன கானத் ஃபீஹி ஹஸ்லத்துன் மினன் நிஃபாகி ஹத்தா யதஅஹா இதா துமின கான வ இதா ஹத்தஸ கஸப வ இதா ஆஹத கதர வ இதா ஹாஸம ஃபஜர. 4 பண்புகள் எவனிடம் உள்ளதோ அவன் வடிகட்டிய முனாஃபிக்காவான். அவற்றில் ஏதேனும் ஒரு பண்பு யாரிடமேனும் இருந்தால் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு அவனிடம் இருந்து கொண்டே. அந்த 4 என்னவென்றால்: 1. நம்பினால் துரோகம் செய்வான். 2. பேசினால் பொய் பேசுவான். 3. ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவான். 4. வாக்குவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவான். இந்த ஹதீஸின் மூலமும் பொய் என்பது முனாஃபிக்களின் பண்பு என்று தெளிவாகிறது. உண்மை நிச்சயமாக நன்மைக்கு வழிகாட்டும், நன்மையானது சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். ஒருவர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் வாய்மையாளர் என அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்பட்டு விடுவார். அதேபோல் பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிகாட்டும், தீமையானது நரகத்திற்கு வழிகாட்டும். ஒருவர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் பெரும் பொய்யர் என அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்பட்டு விடுவார்.